ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளி ஜியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெண்டு இம்பார்ட்டன்ட் பிளேஸ் தாங்க. ஒன்று வந்து ஜேம்ஸ் பாண்ட் ஐலண்ட், ஒரு அழகான ஒரு தீவு. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது த முஸ்லீம் வில்லேஜ். அங்கே தான் நமக்கு லஞ்சு. முஸ்லீமோட மிதக்கும் கிராமம்னு சொல்லலாம். ஒரு கடல்லையே ஒரு முஸ்லீம் ஒரு கிராமம் மிதந்தால் எப்படி இருக்கும், ரொம்ப சூப்பரான சுவாரஸ்யமாக இருக்க போது இந்த வீடியோ. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிச்சயமாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு சப்போர்ட்டும் இந்த சேனலுக்கு உங்களுடைய அழகான ஆதரவும் கண்டிப்பாக நீங்கள் தரணும். தேங்க்யூ ஸோ மச். இந்த ஜேம்ஸ் பாண்ட் ஐலண்ட் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஐலண்டுக்கு ஏன் ஜேம்ஸ் பாண்ட் ஐலண்டு பேர் வந்துச்சுன்னு நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். In 1974 த மேன் வித் த கோல்டன் கன் அப்படின்னு ஒரு ஜேம்ஸ் பாண்ட் மூவி இந்த இடத்துல தான் அழகான ஒரு படமாக்கப்பட்டது. இந்த இடத்துல இந்த மூவி ஷூட் பண்ணது காரணத்துக்காக இந்த ஐலாண்டோட பேர் த ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்ட் வந்துருச்சுங்க. ஸோ அந்த மூவி நீங்கள் ரொம்ப நல்லா பார்த்துருப்பீங்க. த கோல்டன் கன் அங்கிற 1974 தான் அந்த மூவி வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த ஐலாண்டோட பேர் ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்ட்னு மாறுச்சு. ஜேம்ஸ் பாண்ட் 007 அந்த ஐலாண்டுக்கு நம்ம இப்போ ரீச் ஆச்சு. நம்மளோட கோ பேசஞ்சர் எல்லாமே இப்போ 1 by 1 இறங்குறாங்க. கொஞ்சம் இறங்குறது டிஃபிகல்ட்டு தாங்க இந்த இடத்துல, ஏன்னா ஹை டைட் லோ டைடு இருக்கிறதுனால. இந்த மூவி ஒரு பெரிய ஹாலிவுட் மூவியை இங்கே வந்து படமாக்குறாங்கன்னா அப்போ இந்த இடம் எவ்வளோ பெரிய அழகாக இருக்கணும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரியான ஒரு இடம் தாங்க இது. நீங்கள் இந்த வீடியோவை ஸ்லோவாக வாட்ச் பண்ணுங்கள். இங்கே வரவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லாங் டைல் போட் எடுத்துகிட்டு தான் இந்த ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்டு வராங்க. அப்படி இல்லைன்னா ஸ்பீட் போட்டு வந்து அந்த சர்வீஸும் இங்கே அவைலபிள் இருக்குது. பாருங்கள், வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் எவ்வளோ அழகாக இந்த ஜேம்ஸ் பாண்ட் தீவை வந்து சுற்றி பார்த்துட்ருக்காங்க. நேச்சுரல்ஸாக இங்கேயே விளையிற இங்கேயே கிடைக்கக்கூடிய பவள செயின்ஸ் எல்லாம் மாலைகள்லாம் நிறைய அவைலபிள் இருக்குது. நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணோன்னா பண்ணலாம். பாருங்கள், இங்கே அழகழகான பவள மணிகள் வந்து விற்றுட்ருக்காங்க. நம்ம போனால் கூட கையை பிடிச்சி இழுத்து கன்ஃபார்மாக நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அந்த ரேட்டுக்கு அவங்க சேல் பண்ண தயாராகவே இருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மணிகள் எல்லாம் பார்க்குறதுக்கு. இவ்வளோ நேரம் நம்ம பார்க்க வேண்டிய இதாங்க அந்த ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்ட். இந்த இடத்துல தான் அந்த கோல்டன் கன்னுங்கிற ஒரு மூவியை 1974 ஜேம்ஸ் பாண்ட் 007 மூவி எடுக்கப்பட்டது. அதனால தான் இந்த ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்ட் இதுக்கு பேர் வந்தது. இன்றைக்கி மக்கள் எல்லாம் அதை நோக்கி படையெடுத்து இந்த தீவுக்கு வந்துட்டுருக்கு. எவ்வளோ ஒரு அழகான ஒரு சின்ன பாறைன்னு சொல்ல முடியாது, ஒரு பெரிய பாறை தான். கிட்டத்தட்ட 30 to 40 ஃபீட்ஸ்க்கு மேலே இருக்கும். அது தனியாக நிற்கிது பாருங்கள், ஒரு பாறை வித் த கிராவிடேஷன் ஃபோர்ஸில். அது நம்ம மேலே விழுவுறோங்கிற அந்த பயம் இல்லை. எல்லாருமே அந்த பாறைக்கு அருகாமையில் போய் தான் எல்லாருமே ஃபோட்டோஸு வீடியோஸு அவங்க செல்ஃபீஸ் எல்லாமே எடுக்கிறாங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா நிறையா வாக்கிங்லாம், அது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். இந்த ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வாட்டர் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா சம்டைம் மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா தண்ணி இந்த இடத்துல இருக்காது, எம்டி லேண்ட் மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் டைம் ஆக ஆக ஹைடைட் வரும்போது இந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி பின்னாடி வரைக்கும் வருது. நீங்கள் காலையில் போனீங்கன்னா ஃப்ரண்ட்டில் அந்த ராக்குக்கு முன்னாடி இருந்து நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கலாம். கொஞ்சம் ஈவினிங்காக வந்தீங்கன்னா தண்ணி வாட்டர்ஸ் லெவல் வந்து அதிகமாக ஆகிடும். நீங்கள் வந்து கொஞ்சம் பின்னாடி தான் தள்ளி நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். இப்போ பாருங்கள் எவ்வளோ தூரம் தண்ணி வந்து முன்னாடி வந்துருச்சு. ஸோ இதுதாங்க ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்டு. இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே இருந்துட்டு கொஞ்சம் ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம த ஃப்ளோட்டிங் வில்லேஜான முஸ்லீமோட மிதக்கும் ஒரு கிராமத்துக்கு நம்ம போய் நம்ம இன்றைக்கி லஞ்சை நம்ம சாப்பிடலாம்.
இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக தாய்லாந்துக்கு வந்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இளநியை கண்டிப்பாக நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கொடுக்கும் அந்த இளநி. எஸ்பெஷலி நீங்கள் இந்த ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்ட் வந்தீங்கன்னா அங்கே நிறைய பேர் கோகோனட்டை ட்ரை பண்ணாங்க. அது ஒன் ஆஃப் த ஹிண்ட்ஸ் நான் சொல்லுவேன். அந்த கோகோனட்டை நீங்கள் கண்டிப்பாக டேஸ்ட் பார்க்காம கண்டிப்பாக ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்டை விட்டு வந்துடாதீங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்டில் இங்கே எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது. டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குது. இங்கே முஸ்லீம்ஸ் வந்து தொழுவணும்னு சொன்னாக்க அவங்க ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த இடம் வரும். இந்த இடத்தோட டீட்டெயில்ஸு என்னன்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு நீங்கள் வர்றது இன்னும் சூப்பராக இருக்கும். இங்கேயும் ஒரு நிறைய ஆபத்தான குகைகள்லாம் இருக்குது. ஆனால் மக்கள் அந்த ஆபத்தான குகையெல்லாம் எதையும் கேர் பண்ணாமல் அவங்க செல்ஃபி ஃபோட்டோஸ் முக்கியம் அப்படின்னு சில பேர் ரிஸ்க் எடுத்து அந்த குகை உள்ளே போய் எடுக்கிறாங்க. அந்த பாறையில் ஏறுறாங்க. சில டைமில் ஸ்லிப்பரியாக இருக்கும். சில பேர் விழுந்துருவாங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் இந்த இதை அக்சஸ் பண்ணுங்கள். இப்போ ஏன்னா மழை பெய்கிற நேரம் சில பேர் அந்த பாறையை தாங்கி பிடிக்கிறதுலாம் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப காமெடியாக இருந்துச்சு ஆக்சுவலாக. இதுதாங்க இப்போ பார்க்க தான் த நேஷ்னல் பார்க் டிக்கெட் சென்டர். இந்த பார்க்கில் நீங்கள் இது உள்ள மியூசியமை நீங்கள் அக்சஸ் பண்ணனா இது உள்ளே இருக்கக்கூடிய மியூசியமுக்கு நீங்கள் உள்ளே போகலாம். இங்கே இருக்கக்கூடிய பழங்கால பொருட்கள், இங்கே இருக்கக்கூடிய தீவில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே மியூசியமில் அழகாக டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. பட் மோஸ்ட்லி இங்கே இருக்கவங்க யாரும் அந்த மியூசியம் அக்சஸ் பண்ணுறதில்ல. இங்கே இருக்க கொட்டி கிடக்கக்கூடிய அழகே ரொம்ப பெருசு அப்படின்னு நினச்சி விட்டுறாங்க. இதில் இந்த நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கிடைச்ச நேரமே ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு நிறைய பேர் ஃபோட்டோஸும் இதமான இந்த சூழ்நிலையை ரசிக்கிறதுக்குமே நேரம் சரியாக இருக்குது. கிட்டத்தட்ட நமக்கு இப்போது இங்கே வந்து 1 ஹவருக்கு மேலே ஆகிடுச்சு. நம்ம கிளம்ப வேண்டிய நேரமும் வந்தாச்சு. நம்ம கைடு இப்போது போட்ஸில் ஏற சொல்லி எல்லோரையும் கூட்டிகிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் லாஸ்ட் மினிட்ல என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம போக வேண்டிய நேரம் வந்தாச்சு. நம்ம போயிட்டுருக்கோம் டுவோர்ட் நீங்கள் இப்போ பார்க்குறது தான் ஃப்ளோட்டிங் வில்லேஜ். அந்த முஸ்லீம் வில்லேஜ்னு சொல்லுவாங்க. எவ்வளோ அழகாக கடலில் மிதந்துக்கிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டு போல் முன்னாடி செட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு மெதவையில் ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குமா. இதுதாங்க நம்ம முன்னாடியே சொன்னது முஸ்லீம் ஃப்ளோட்டிங் வில்லேஜ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் நகரமே, இந்த இடத்துல ஒரு பள்ளிவாசல் எல்லாமே இருக்குது. இந்த இடமே இந்த மக்கள் இந்த நேச்சுரை தான் லைக் பண்ணுறாங்க. இது எப்பயுமே அவங்க வந்து இங்கே தான் வாழ்கிறாங்க. வாழும்போது இந்த இடத்த தான் அவங்க பிஸ்னஸும் இந்த ஏரியாவில் பண்ணுறாங்க. ஸோ இது ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே தான் நம்ம பஃபட் லன்ச் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க நம்ம டூரிஸ்ட் ஏஜென்சி. நம்ம இப்போ இந்த லன்ச் சாப்பிட்றது தான் இங்கே வந்திருக்கோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ மக்கள் இங்கே அழகாக வந்து உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. சூப்பரான ஒரு இயற்கை காட்சி ரசிச்சுட்டு சாப்பிட வேண்டிய உலகத்தில் நான் எதிர்க்கேன் எந்த இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட்டு நான் பார்த்ததே இல்லைங்க. இட்ஸ் கால் பனி ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட். ஆக்சுவலி இந்த ரெஸ்டாரண்ட்டோட நேமு. இங்கே என்ன மாதிரியான பஃபட்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். மெயினாக அவங்க நமக்கு சொன்னது பார்த்திங்கன்னா சிக்கன் 65 இருக்குது அப்படின்னாங்க, ப்ரான் 65, ரைஸு, ரசம். பட் இந்த ரசம் பார்த்திங்கன்னா தாய் பேஸ்டு ஒரு சூப் ரசம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் டிப்பிக்கலி முஸ்லீம் தாய் ஃபுட்டு தாங்க. ஆக்சுவலி எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. பட் எனக்கு அவ்வளோவா பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் இருந்தாலும் பசிக்குதேன்னு சொல்லிட்டு சும்மா நாங்கள் லைட்டாக அந்த ஃபுட்டை எடுத்துக்கிட்டோம். இதுதாங்க அந்த தாய் ஃபுட்டு. இது நீங்கள் பார்க்குறது தான் தாய் சூப்பு ப்ளஸ் நூடுல்ஸு, சிக்கன் கறி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு கிரேவி, அப்புறம் ப்ரானு 65 சொன்னோம் பார்த்திங்கன்னா அது, ப்ளஸ் ப்ரான் 65, அப்புறம் வந்து ஃப்ரைட் ரைஸ் அண்ட் ஒயிட் ரைஸ், ப்ளஸ் வந்து ஜூஸஸ் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க.
கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு சாப்பாடு. பட் ஓகே ஃபைன். பட் ரொம்ப நம்ம வந்து லைக் பண்ணல. அதனுடைய டேஸ்ட் இஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ப்ளஸ் வெஜ் காம்போவும் இங்கே வச்சுருக்காங்க. சில பேர் வெஜிடேரியனாக இருப்பாங்க, நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கான ஃபுட்டும் இந்த முஸ்லீம் வில்லேஜில் அவைலபிள் இருக்குது. நாங்கள் இப்போ ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்த ஃபுட்டு சாப்பிட்ட பிறகு இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஷாப்பிங் சென்டர் இருக்குது. இந்த இடத்துல கிடைச்ச பொருட்களில் தான் இங்கே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. பவள மணிகள். இந்த பொருட்களில் சேல்ஸ் பண்ணுறது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனபிள் ரேட்ஸ் தான் சேல் பண்ணுறாங்க. சில பேர் இதை லைக் பண்ணி வாங்கிட்டு போகிறாங்க. பெரிய ரேட்ஸ் எல்லாம் ஒன்றும் அதிக அமௌண்ட் இருக்க மாதிரி தெரியலங்க. ஸோ நார்மல் ரேட்ஸ் தான். சங்கு அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பாரம்பரிய உடைகள் அது எல்லாமே ரொம்ப அழகாக அவங்க சேல் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் இந்த மாதிரி கல்ச்சருக்கான மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம அப்படியே சாப்பிட்டு கொஞ்சம் லைட்டாக ஷாப்பிங் முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சு. நம்ம இப்போ புக்கட் போயிட்டுருக்கோங்க. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த சேனலில் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலனாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். சைனிங் ஆஃப், உங்கள் சிம்ப்ளி ஜியா.